அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் டு நைட் வரைக்கும் எப்படி டே போணுச்சு, என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். என்னென்னா 4:30க்கு நிஹால் ஸ்கூல் விட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கேட்டிருந்தான். இல்லை என்ன பண்ணலான்னா, நான் பனானா இருந்துச்சு வீட்டில், நான் புட்டிங் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கெல்லாம் சீக்கிரம் பழுத்துரும் போல். சரி டைமும் எடுக்கும் அது வெந்து இது பண்ணுறதுக்கு, பசிக்குதுன்னு சொன்னால் நான் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செய்யலான்ட்டு யூடியூப்பில் நான் ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துருந்தேன். பனானா வச்சு என்ன பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பனானா எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்த ரெசிபியை தான் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நல்லா இருந்துச்சா எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி மளிகை சாமான்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். சாமான்லாம் வந்திருந்ததா அதெல்லாம் வேறு எடுத்து வைக்கிறதுக்கு வேலை இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகிற வழியில் கிச்சனுக்கு எடுத்து கொண்டு போய் ஒன்று ஒன்று எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ ஒரு 4:45 இருக்கும். சரி முடிச்சுட்டு வந்துட்டு மாடி கதவு ஓப்பனில் இருந்தப்பவே செம்ம வெயிலாக இருந்துச்சு. லைட்டு போடலைன்றாலுமே ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் நம்ம கிச்சனில் மாடியில் கதவு ஓப்பனில் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாக இருக்கும். நம்ம வீடியோஸ்க்குமே நல்ல ஒரு இதாக இருக்கும், பிரைட்டாக நல்லாயிருக்கும். அப்படி இருந்துமே நான் என்ன பண்ணுவேன்னா லைட் போட்டுக்குவேன். கொஞ்சம் ஏதாவது ரெசிபி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கிச்சன்லாம் எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்ததும் ஈஸியாக இருந்துச்சு, துடைக்கிற வேலை அது இது இல்லாமல். ஸோ வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். ஸோ என்கிட்ட 4 வாழைப்பழம் போல் இருந்ததா அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ரெசிபி பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு கிச்சன் ரெசிப்பியில் தான் கிச்சன் சேனலில் இந்த ரெசிபி பார்த்துருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த மெஷர்லேயே தான் நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ இது நான் தான் கண்டுபிடிச்சேன் இந்த ரெசிபின்னு உருட்ட மாட்டேன். ஸோ நான் நானே ஒரு ரெசிபி பண்ணுறேன்னா அது நான் செஞ்சதுன்னு சொல்லிவிடுவேன். இன்னொரு இது நம்ம பார்த்து செய்கிறவங்க போது அது உண்மையாக ஒத்துக்கணும் இல்லையா, நம்மளும் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த பழத்தை நல்லா அந்த ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஃபோர்க் வச்சு பனானா இது பண்ணுறது. நம்ம எதுவுமே புதுசாக செய்ய போகிறது இல்லையா, அதனால் எனக்கு அது ஆசையாக இருக்கும் அந்த ஃபோர்க் வச்சு இது பண்ணணும், மசிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நல்லா வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவு போல் பசுனை இருக்கு இல்லையா அது எடுத்துக்கிட்டேன். அது நல்லா மெல்ட் ஆகி சூடு கொஞ்சம் தானோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பனானாவை அதில் கொட்டி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது டீப் ஃப்ரைமெல்லாம் அது வராது. அது அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த நெய்யில் சேர்ந்து அப்படி பரண்டு வரணும், சட்டியில் ஒட்டாமல். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். அப்படி தான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது இந்த பனானாவில் இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது தான். நான் இதில் பேன் கேக் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா புட்டிங் பண்ணலாம் பனானா வச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ரெண்டுமே பண்ணாமல் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த நெய்யில் பனானா நல்லா பரண்டு பண்ணி வந்துருச்சா. இந்த சமயம் இது 250 கிராம் கப்பு, இந்த மெஷர் கப்பு. இதில் பாதிக்கும் கொஞ்சம் மேலே தான் அவங்க போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாதி போட்டிருந்தேன். அதுவே எனக்கு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது. ஏன்னா பனானா நல்லா பழுத்து ஒரு மாதிரி கொஞ்சமாக இதாக போயிடுச்சா, அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இதாகலை. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் கொஞ்சம் அதிகம் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதை அந்த வாழைப்பழத்தில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ரவா அது கூட சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நானுமே பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் சேர்ந்து இதாகிடுச்சு. இப்போ ரவா வேகணும் இல்லையா, அடுத்தது அதுக்கு பால் சேர்க்கணும். இது 125 கிராம் கப்பு. இந்த கப்பில் பாதிக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும் நாங்கள். ஸோ அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துக்கிட்டாச்சு. பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அப்போ தான் ரவா வேகணும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் இந்த அளவுக்கே போதும். அது கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோன்னு வைங்களேன், அந்த ரவா வெந்துடுது. அதனால் இந்த அளவுக்கே பால் போதும். இல்லை உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு, ரவா அப்படியே இதாக இருக்குது கட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் அதில் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பால் வேண்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் மூடி போட்டு செத்த நேரம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவா நல்லா மலர்ந்து வந்துருந்துச்சு. இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு ரவா ஒரு மாதிரி அப்படியே இருக்கும் இல்லையா,
இல்லையா, அது வெந்து வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து இந்த கப்பில் க்ரீன் கலர் கப் வந்து 125 கிராம் இந்த கப்பில் வந்து ஃபுல்லாக வந்து துருகின தேங்காய் பூ வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த நெய்யில் வந்து வாழைப்பழம் வந்து பொரிஞ்சிச்சு பார்த்திங்களா, அப்போ செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. தேங்காவை சேர்க்கும் போது இன்னுமே வாசனை நல்லா இருந்துச்சு. அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சூப்பரான வாசனையாக நல்லா இருந்தது கிச்சன்லேயே. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி ரவா வச்சு இன்றைக்கி வந்து கேசரி மாதிரி நிஹாலுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு வாழைப்பழத்தை பார்த்தோன்னே ரெசிபியை பார்த்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இந்த கப்பு வந்து 250 கிராம் கப்பு, அதில் வந்து கொஞ்சோண்டு அடியில் ஒரு ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீனி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு வந்து இனிப்பாக தான் இருக்கும் இல்லையா, பனானா ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதுவும் நல்ல பழுத்த பழம்னா நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் ஸ்வீட் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பரட்டி விட்டுருங்க. சுகர் வந்து மெல்ட் ஆகும் இல்லையா, அதில் கொஞ்சம் ரவா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கும். அது மெல்ட் ஆகி நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இதை வந்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பாலாக இது பண்ணிக்க சொன்னாங்க. எனக்கு ஆற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, ஏன்னா லேட் ஆகிடுச்சா, இன்றைக்கி டின்னருக்கு ஏதாவது இது பண்ணலான்னு வேறு நினச்சிட்டு இருந்தேன். வந்து சீக்கிரமாக இறக்கி வச்சு கையில் லேசாக எண்ணெய் இல்லைன்னா நெய் இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டேன்னா இறக்கி வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது மாதிரி எடுத்து குட்டி குட்டி பாலாக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து இது பண்ணிக்க வேண்டியது தான். நான் வந்து ஓகே ஒரு மினி போண்டா சைஸுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் செம்ம சூடாக இருந்தது, கையெல்லாம் சூடு தாங்கலை, ரொம்ப சூடாக இருந்ததா. ஓகே ஓரளவுக்கு கிடுகிடுன்னு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். அதுக்கடையில் அதே அடுப்பில் வந்து நான்ஸ்டிக் கடாய் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தான் இதை வந்து அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம், லேசான ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நாளாகிடுச்சா, எனக்கு வந்து இந்த ட்ரைபேட் கிச்சனில் வச்சு வீடியோ இது பண்ணுறதுலாம் ரொம்ப நாளாச்சு. ஸோ அதை வேறு பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஏதோ வந்து ஒரு வேலையை வந்து டச் விட்டுட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு மினி விலாகாவது அடிக்கடி வீடியோ இது பண்ணிக்கிட்டு இருப்பேன், அதையுமே வந்து சும்மா கையிலேயே எடுத்து வீடியோ இது பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அந்த நேரத்தில். இப்போ எல்லாமே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த எப்படி சொன்னால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த பனானா அது வந்து பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து சாஃப்டாக குடுக்குடு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஹீட் ஆனதும் ரொம்ப இல்லை, ஒரு 2 குட்டி டீஸ்பூன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கணும். அந்த நெய்யை வந்து ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா பால்ஸ் வந்து அதில் லேசாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேலாப்பில் வந்து இந்த ஃபுல்லாக ஒரு மாதிரியான ஃப்ரை ஆகிற மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த நெய்யோட இதில். அப்போ வந்து மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. நானுமே அதே மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். நல்லா நெய் வந்து ஹீட் ஆனால் இதில் போட்டுட்டு தோசை திருப்பியால் வச்சு இது பண்ணலான்னு பார்த்தேன், அதெல்லாம் செட் ஆகலை. அது வந்து கீறிட்டு இருந்ததா, அதனால என்ன பண்ணுறேன்னா அப்படியே கடாயை எடுத்து அப்படியே ஷேக் பண்ணி விட்டேன். அப்போவே நல்லா வந்து எல்லாமே பரண்டு வந்துருந்துச்சு. நல்லா அழகாக ப்ரௌன் கலரில் மின்னுட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதே மாதிரியே செஞ்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது. ஸோ இது பார்க்குறதுக்கு சுழியன் மாதிரி இருந்துச்சு. தீபாவளி ஸ்வீட் செய்வாங்கல்ல சுழியன், அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலே அவங்க சொன்ன மாதிரி கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நிஹால் வந்து எத்தனை வந்துச்சு, இது 4 வாழைப்பழம் வச்சு செஞ்சதில் எத்தனை இது வந்துச்சு பீசஸ் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது அப்படியே வச்சுருந்தா நான் சும்மாவது ஃப்ரூட்டை சாப்பிட்ருப்பேனே அப்படின்ட்டு. என்னடா அது பழுத்துடுச்சு, ரொம்ப நல்லா பழுத்துடுச்சு. அது சாப்பிட்றது நெக்ஸ்ட் டே நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் அது ரொம்ப கனிஞ்சி ஒரு மாதிரி போயிடும், வேஸ்ட்டாக தானே அதாகும். கரெக்டான இதில் வந்து இது ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்துச்சு. ஸோ வாசனை தாங்கலாம், சுற்றி வந்து நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்ட்டு சூடு தாங்க முடியல. இருந்தாலும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. சரி ஓப்பன் பண்ணு, சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓப்பன் பண்ணான். கீழே போட்டுற போகிறான்னு வேறு எனக்கு பயம். நல்லா சுட்டுக்கிட்டே இருந்ததா, சுட அது நம்ம எப்படி நம்ம என் கைக்கே வந்து அந்த சூடு வந்து தாங்கலை. அவன் சின்ன பிள்ளை தானே, அந்த சூடு போட்டுற போகிறான்ட்டு நான் கீழே வேறு கையை வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு. அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரி சூப்பராக இருந்தது. அவங்க சேனலுமே நான் வந்து என் கமெண்ட்டில் வந்து டேக் பண்ணுறேன், போய் பாருங்களேன். அவங்க சேனலில் வந்து டின்னர் ரெசிபி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபின்ட்டு நிறையா போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணணுன்னா அவங்க இதில் நான் பார்த்து இது பண்ணியிருக்கேன். பட் உங்கள் கூட வீடியோவாக இதுதான் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் இல்லையா. ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு.
பனானா இருந்தால் நீங்களுமே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி ஆறினதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்வீட்டு தெரியல அவ்வளவா. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணி போட்டிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இல்லையா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் ஆள் கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆளுக்கு 2 அப்படி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டா திகட்டுற மாதிரி இருந்தது. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவி பாத்திரத்தெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணாமலே இருந்தது. அந்த ட்ரேக்கு அடியில் வெஜிடபிள் ட்ரேஸ்க்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி இறங்கி இறங்கி ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு கையோட அதை எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய ப்ராக்டிஸ் கோன். இது என்னென்னா, இதுக்கு ஆர்டர் போயிட்டு பேலன்ஸ் ஆகிற கோனெல்லாம் அப்படியே தூக்கி உள்ளே அப்படியே போட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இத்தனை கோனுக்கு வந்திருக்குன்னா பாருங்கள், அப்போ எத்தனை வந்து இது பண்ணி போட்டு வச்சுருந்துருக்கேன்ட்டு. ஸோ ஓகே, ப்ராக்டிஸ் கோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயின் அவ்வளவா வராது, நாளாயிடுச்சுன்ட்டு அதெல்லாம் தனியாக ட்ரேயில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான ஹென்னா கோன்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்சி போயிருந்தது. இது வந்து க்ளீன் பண்ணாமல் எவ்வளோ இருந்தாச்சுன்னா 2 மந்த்ஸ் ஆச்சு. ஃப்ரிட்ஜை நான் வந்து அதாவது இவங்க ஊருக்கு ஹஸ்பண்ட் வந்திருந்தப்போ நான் க்ளீன் பண்ணுவேன், அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுவேன். டீப்பாக எதுவுமே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் சேர்ந்து போயிடுச்சு. ஃப்ரீசரில் வந்து நல்லா உறைஞ்சி ஃபுல்லாக ஐஸ் வந்து இதானவுடனே நம்ம வந்து அந்த ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மெல்ட் ஆகுறதுக்கு. அது பண்ணும்போது என்னென்னாக்கா பின்பக்கம் இறங்காமல் உள்ளே அப்படியே வந்து இந்த வெஜிடபிள் ட்ரேஸ்க்கு அடியில் இறங்கி இருந்திருக்கு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் எப்போவுமே வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பின்னாடி இறங்குதான்னு செக் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னென்னா எதையுமே கவனிக்காமல் அழுத்தி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படியே இருந்துட்டேன். அது வந்து தண்ணி இறங்கி கட்டி அது ட்ரையாகவும் ஆகிடுச்சு போல். ஸோ நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா அங்கே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அது ஊற வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது இதுக்கு வரதுக்குள்ளே இந்த ட்ரேஸ் எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையுமே கூட நான் அதாவது கழுவினா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். பட் இது வந்து இந்த ட்ரே வந்து கிளாஸ் ட்ரேவாக இருக்கா, இதை நானே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். மெதுவாக தான் எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். ஏன்னா கிளாஸ் இது நம்ம கை பரப்பரன்னு ஏதாவது இது பண்ணிட போகிறோன்ட்டு பொறுமையாகவே இது பண்ணி க்ளீன் பண்ணி அது கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்சதும் தொடச்சிட்டு கொண்டு வந்து செட் பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்து உடனே வந்து உள்ளே எல்லாத்தையுமே வைக்கணும். எல்லாமே வெளியில் இருந்தால் கெட்டு போயிடும். அதனால் வந்து சீக்கிரமாக செட் பண்ணிட்டேன். வெஜிடபிள் ட்ரேயில் கூட இடையில தான் எடுத்து க்ளீன் பண்ணினேன். அதனால் அது எதுவும் க்ளீன் பண்ணலை. ஃப்ரீசர்லேயுமே நான் கை வைக்கல. டோரும் அப்படியே தான் இருந்தது. டோர்லலாம் கூட இடையில எல்லாமே எடுத்து அப்படி அப்படியே தொடச்சிட்டு வச்சிடுறேன். அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியல. இது மட்டும் பார்த்திங்கனாக்கா நான் கவனிக்காமல் விட்டதில் ஸ்மெல் வர அளவுக்கு ஆறிடுச்சு. ஒரு வழியாக ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் இன்னும் க்ளீன் பண்ணலை. ஏன்னா வந்து உள்ளே அந்த ஷீட் மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே இதாக போயிடுச்சு, வீணாயிடுச்சு. எடுத்துட்டேன். மேலே இருக்க கவருமே வந்து கொஞ்சம் கிளியிற மாதிரி தொட்டால் பரபரன்னு கிளியிற மாதிரி ஆகிடுச்சு. நாளாயிடுச்சு இல்லையா வாங்கி போட்டு. வேறு ஏதாவது ஒரு நியூ மாடலில் ஃப்ரிட்ஜுக்கு வந்து கவர் வந்து செட் பண்ணி போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணது தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது, அல்ஹம்துலில்லான்ட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஆயில் பேக்கெட்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்து ஃபுல்லாக இது பண்ணி வச்சாச்சு. ஸோ அது முக்கியமாக அதை எடுத்து வைக்கணும். இல்லைனா எலி ஏதாவது இதாகிடுச்சின்னு வைங்களா, ஃபுல்லாக இது பண்ணிவிடும், கடிச்சிடும், வேஸ்ட்டாக போய்டும்ன்ட்டு முதல்ல அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஷெல்ஃபில் தூக்கி வச்சுட்டேன். நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணோமா அப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் வச்சுருந்துச்சு. இப்படியும் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு நியூவாக ஏதாவது வாங்கி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ முடியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கிச்சனுக்கு வந்து அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். இருக்கிறது எல்லாத்தையுமே வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இப்போ அந்த பருப்பு கொட்டி வைக்கிற பாட்டில் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுட்டு சரி பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு நான் மஹ்ரிப் தொழுவுறதுக்கு போயிட்டேன். டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மஹ்ரிப் தொழுது முடிச்சுட்டு நெஹால் வந்து ஹோம்ஒர்க் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தானா, அது முடிச்சதுக்கப்புறம் கேரம் போர்டு சற்று நேரம் விளாடணும்னு சொன்னான். அவன் கூட கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாடிட்டு திரும்ப டின்னருக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாச்சு இந்த நூடுல்ஸ் பண்ணி. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கடந்தது. ஓகே, அது பண்ணலாம் அப்படின்ட்டு மளிகை சாமானில் வந்து இந்த நூடுல்ஸ் நான் இந்த தடவை எழுதியிருந்தேன். எப்போவுமே ஹேண்ட் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா இடையில என் ஹஸ்பண்ட் இருந்தப்போ இது இல்லாமல் பாஸ்தாவாக வாங்கி வச்சுருந்தேன். அதனால் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இதை செய்யலை. ஓகே, இந்த தடவை ரொம்ப நாள் ஆச்சு செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. கேரட் மட்டும் ஒன்று தான் இருந்திருக்கு, கவனிக்கல. சரி, அது ரொம்ப இனிச்ச மாதிரி இருக்கும்ன்ட்டு பரவாயில்லன்னு வச்சாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸுமே இல்லை
பண்ணிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து சில்லி வந்து வறுத்துட்டு பொடி பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் தக்காளி வந்து நான் எப்போவுமே அடிச்சுட்டு தான் இது பண்ணுவேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே இந்த 2 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி தக்காளி கூட காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு செய்யும்போது நான் இது மாதிரி சம்டைம்ஸ் செஞ்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாத நேரத்தில். நூடுல்ஸில் சேர்ந்து வரும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை இந்த மாதிரி செய்கிறதுக்குன்னா தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளியில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் இது பண்ணிவிட்டு சேர்த்து பாருங்களேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கூடவே நூடுல்ஸும் வேக போடணும். இப்படியே ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். எத்தனை மணிக்கு நான் கிச்சனுக்கு வந்தேன் டின்னர் பண்ணுறதுக்குன்னா 8 மணிக்கு தான் வந்தேன். ஏன்னா அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு ஹோம்ஒர்க் என்ன இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது, அது எல்லாத்தையும் படிக்க சொல்லிவிட்டு வந்துட்டேன். இஷா தொழுதுடு நான் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு படிக்கவும் சொல்லிவிட்டு வந்துட்டேன். 8 மணிக்கு வந்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும், நூடுல்ஸை வேக வச்சு ஆற வச்சு எடுக்கணும். இப்படியே டைம் வந்து நின்றுக்கிட்டே இருந்ததில் எனக்கு ஒன்றுமே புரியல. டைம் என்ன ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஹாலில் வந்து சீரியல் ஓடிட்டுருக்கோம். அந்த சீரியல் எந்த சீரியல் எந்த டைமுக்கு வருதுன்னு அதை வச்சு ஓகே என்ன டைம் ஆகிருக்கு அதுக்கெல்லாம் வேலையை முடிக்கணுன்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கிச்சனில் வந்து கிளாக் எதுவும் செட் பண்ணலை. உள்ள ஹாலில் போய் எட்டி பார்க்கணும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு டிவி சீரியல் உள்ள ஓட நம்மளுக்கு டைம் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி தான் ஒவ்வொரு டைமும் இது பண்ணுறது. நூடுல்ஸ் வந்து வேக போட்டுட்டேன். அப்போங்க வந்து நம்ம நூடுல்ஸில் கொஞ்சம் ஆயில் இது பண்ணுவோம் இல்லையா, கேனை தொட்டுறேன். ஆயில் வந்து பிரித்து ஊற்றாமலே வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே தூக்கி பக்கெட்டில் வச்சுட்டேன். வெளியில் ஒன்று எடுத்து வைக்கணும்னு மறந்துட்டு உடனே ஆயில் எடுத்து கண்டெய்னர் எடுத்து அதை பிரித்து ஊற்றியாச்சு. அது மாதிரி நம்ம வந்து எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு கிச்சனில் இறங்குறதா நினப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு வேலை அந்த நேரத்தில் நம்மளுக்கு மறந்து போய் விட்டு இருப்போம். அது வந்து நம்ம கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொதப்புன மாதிரி போயிடும். ஸோ எனக்கு அப்படி தான் நிறைய தடவை இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, நூடுல்ஸ் இது பண்ணுறது, இதெல்லாம் இப்படி ரெடி பண்ணிட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். இதில் வந்து சரி ஓகே நூடுல்ஸை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் சேர்த்து இது பண்ணியாச்சு. அதுவுமே நல்லா வந்து இது பண்ணிட்டேன். ஒரு 3/4 பதத்துக்கு நூடுல்ஸ் இது பண்ணியாச்சு. அது அப்படியே வந்து நல்ல தண்ணியில் தான் நான் வேக வச்சுருந்தேன். அதனால் திரும்ப நான் வாஷ் பண்ணலை. ஆயில் ஊற்றிட்டோம் இல்லையா, அது வந்து ஒட்டாது. அதனால் இது மாதிரி ஒரு மரவையில் நூடுல்ஸ் எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன். இது ஆற வச்சுட்டோன்னு வைங்களேன், அடுத்தது காய்கறி நறுக்கிட்டு நம்ம காய்கறிலாம் ஃப்ரை பண்ணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் பண்ணுறப்போ எப்போவுமே எடுத்து ஆற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஊற்றி பரட்டி வச்சிடுவேன். ஆனால் அப்போங்க எல்லாமே எனக்கு வந்து முடிகிற சமயமாக இருந்தது. நான் மறுபடியும் எதுவுமே ரீஸ்டாக் பண்ணலை. சோயா சாஸ்மே கொஞ்சமாக இருந்ததுனால காய்கறி வதக்கும் போது சேர்த்துக்கலான்ட்டு நூடுல்ஸில் வந்து வெறுமனே அப்படியே ஆயில் மட்டும் உப்பு மட்டும் போட்டு இது பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் இல்லை, சிக்கன் பொரிச்சு எப்போதும் போட்டு செய்கிறது. சிக்கனுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து முட்டை சேர்த்துக்கிட்டாச்சு. முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அடிக்கடி ஒன்று சொன்னேன் இல்லையா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணுன்ட்டு. இப்போ இந்த நூடுல்ஸுமே நான் இந்த அடுப்பில் தான் எப்போவுமே செய்வேன். பெரிய கடாயை வைக்கிறதுக்கு பெரிய பர்னரில் ஃப்ளேம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் வச்சா தான் நல்லா தான் இருக்கும். பட் இந்த அடுப்பில் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா 2 நாளாக ஃப்ளேம் வந்து எரியவே மாட்டேங்குது. சிம்மில் வச்சு சிம்முக்கு கொஞ்சம் மீடியமில் வச்சா எரியும் இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்தனால தான் அந்த ஸ்வீட் அதில் பண்ணினேன். நாங்களுமே வந்து வீட்டில் வந்து அது காலை நேரத்தில் வெளியில் போய்டுறோமா, ஆள் வர சொல்லி பார்த்துடலாம், சரி பண்ணிடலாம், அடுப்பு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தா வெளியில் வேலை கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் சிவில் ஆஃபீஸ் அது இதுன்னு அலையிற வேலை இருக்கா, காலையிலையும் சாயந்தரமும் மாற்றி மாற்றி வெளியில் போய்டுறோம். நம்ம வீட்டில் இருந்தால் தான் ஆள் வந்து சரி பண்ணுவாங்க. அதனால் அது அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அந்த மீடியம் ஃப்ளேமில் எரிஞ்சது கரெக்டாக இருந்தது. நூடுல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு காய்கறி எல்லாமே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து இது ட்ரை சில்லி போட்டு ரெடி பண்ணியிருந்தேன்ல, ஒரு லேசாக ஆயிலில் வந்து காய்கறி வதங்கினதுக்கப்புறமா ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டேன். அது தண்ணி விடும் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஒரு அதுக்கு தண்ணி வற்றி ட்ரை ஆகிற சமயத்தில் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து பரட்டிட்டு சோயா சாஸு, அப்புறம் வந்து இன்னொரு சாஸ் என்னென்ன சேர்த்துருந்தேன்னா டொமேட்டோ சாஸு, செஸ்வான் சாஸு, அப்புறம் வந்து சில்லி சாஸ் இல்லை, அதனால் சில்லி இது தான் போட்டிருக்கோமேன்ட்டு இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு நூடுல்ஸையும் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் வந்து திணறி எடுத்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ட்ரைபேட்லாம் வச்சு வீடியோ எடுத்து. எனக்கு எப்படின்னா கண்டென்ட் இருக்கும்,
டைம் இருக்காது. கன்டென்ட், டைம் எல்லாம் இருக்கும். ஏன் வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாரி இடையில கொஞ்ச நாள் தோண ஆரம்பிச்சிடுச்சு. சரி இருந்தாலும் விடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சேனல்ல எப்படியாவது ஆக்டிவ்ல வச்சுக்கணும் அப்படின்ட்டு வீடியோ இது பண்ணேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அ எத்தன பேருக்கு நம்ம போடுற வீடியோஸ் பிடிக்கும், பிடிக்காது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ரெகுலரா பார்க்குறவங்க இருக்காங்க. நம்ம சேனல்லையும் வீடியோ புடிச்சு பார்க்குறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து போடாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு போட ஆரம்பித்தேன். வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா, என்னால் லாங் டைமுக்கு பேசக்கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஏதோ புதுசா நான் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி தான் முடிஞ்சுச்சு. ஸோ ஈவினிங் டு நைட் வரைக்கும் ரொம்ப பிஸியாகவே முடிஞ்சுது. இதெல்லாம் முடிக்க 9:30 ஆகிடுச்சு. எப்போ ஆரம்பிச்சு 8 மணிக்கு ஆரம்பித்து 9:30க்கு முடிஞ்சுது. எல்லாருக்கும் பசேர வச்சு கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட வந்து உட்காந்துட்டோம் டிவி பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இஷா தொழுதுட்டு படுக்கிறதுக்கு இது பண்ணேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான டே ரொம்ப பிஸியாக கொஞ்சம் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.